ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 14 கீழ்கணக்கு நூல்களுள் அற இலக்கியங்கள் வந்து எவ்வகை ஓசையில் வந்து அமைந்துள்ளன அப்படிங்கிறாங்க. அற இலக்கியங்கள் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் தான் வந்து அறநூல்கள் அப்படிம்பாங்க. ஸோ அறநூல்கள்லாம் வந்து வெண்பாக்களால் ஆனது அப்படிம்பாங்க. ஸோ வெண்பா அப்படின்னாவே வந்து நமக்கு வந்து செப்பலோசை உடையதான் வெண்பா. இதே ஆசிரியப்பான்னா அகவல் ஓசை அப்படிம்போம். வஞ்சிப்பா அப்படின்னா வந்து தூங்கல் ஓசை உடையது. இதே வந்து களிப்பா அப்படின்னா வந்து துள்ளலோசை உடையது. ஸோ நமக்கு வெண்பா அப்படின்னா வந்து செப்பலோசை உடையது. ஸோ 14 கீழ்கணக்கு நூல்களுள் வந்து அற இலக்கியங்கள் வந்து எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன அப்படின்னா வந்து செப்பல் ஓசையில் வந்து அமைந்துள்ளது. ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் என்னும் தொட இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படிங்கிறாங்க. முதுமொழி காஞ்சி. ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து முதுமொழி காஞ்சி. திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா அறிவு முதிர்ச்சி உடையோரை. திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? அறிவு முதிர்ச்சி உடையோர். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பு இளவருக்கு. இது வந்து ஒரு குறட்பா, நோட் பண்ணிக்கோங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பிளவருக்கு. அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படின்னாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஸோ வார்த்தைகள் முன்ன பின்ன கொடுத்துருக்காங்க, கரெக்டான ஆர்டரில் எழுதணும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், அதுக்கு என்னென்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அடுத்து பாருங்க, செம்புல பெயர் நீர் போல எனும் அடி இடம்பெறும் நூல் வந்து எது அப்படின்னா செம்புல பெயர் நீர் போல எனும் அடி இடம்பெறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து குறுந்தொகை அப்படின்னு. 8 தொகை நூல்களில் ஒன்று தான் குறுந்தொகை. செம்புல பெயர் நீர் போல எனும் அடி இடம்பெறும் நூல் வந்து குறுந்தொகை. சரியான விடையை கண்டுபிடி அப்படிங்க. தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் யார் அப்படின்னா வந்து முனுசாமி மங்கலம் அப்படிங்கிறாங்க. தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் முனுசாமி மங்கலம். அதில் அந்த தில்லையாடி அப்படிங்கிறது எதுனா அந்த மங்கலம் இருக்காங்கள, அவங்கள பிறந்த ஊர் தான் வந்து தில்லையாடி. ஒரு கேட்டிருக்காங்க, தில்லையாடி வள்ளியம்மையில் வந்து அந்த தில்லையாடிங்கிறது யார் பிறந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வள்ளியம்மையின் தாயார் வந்து மங்கலம் பிறந்த ஊர் தான் வந்து தில்லையாடி. நம்ம கேள்வி என்ன? தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் முனுசாமி மங்கலம். அந்தணர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சத்தில் வளர்க்கும் தீயே தேவர்கள் விரும்புவது. இந்த கருத்து யாருடையது அப்படின்னா வந்து சுந்தரம் பிள்ளை அவர்களுடையது. அந்தணர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சத்தில் வளர்க்கும் தீயே தேவர்கள் விரும்புவது. இந்த பாடலடியின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து சுந்தரம் பிள்ளை. சிங்கவள்ளி என வழங்கப்படும் மூலிகை வந்து எது அப்படின்னா வந்து தூதுவளை சொல்றாங்க. சிங்கவள்ளி என வழங்கப்படும் மூலிகை தூதுவளை. தூதுவளை வந்து ஞான பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. மீதூன் விரும்பேல் என்றவர் யார் அப்படின்னா வந்து ஔவையார். மீதூன் விரும்பேல் என்றவர் ஔவையார். அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக. ரிட் அப்படின்னாவே ரிட்ஸ் அப்படின்னாவே சட்ட ஆவணம். ரிஸ்ட் அப்படின்னா மணிக்கட்டு. ரைட்னா எழுது. ரைட்னா வந்து உரிமை. ரிட் அப்படின்னா சட்ட ஆவணம். ரிஸ்ட்னா மணிக்கட்டு. ரைட் அப்படின்னா எழுது. ரைட் அப்படின்னா வந்து உரிமை. தமிழ் நாடகத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா வந்து பம்மல் சம்பந்தனார் அப்படிங்க. நமக்கு வந்து தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து வருவாங்க. தமிழ் நாடகத்தின் தந்தை அப்படின்னா வந்து பம்மல் சம்பந்தனார். அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்க. தமிழ் நாடகத்தின் தந்தை என போற்றப்படுபவர் பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடகத்து பேராசிரியர் தலைமை ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து சங்கரதாஸ் சுவாமிகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினைத்தொகை அப்படின்னா வந்து செய்தொழில். உவமை தொகை அப்படின்னா வந்து மதிமுகம். உம்மை தொகை அப்படின்னா 4-2. அன்மொழி தொகைனா பவளவாய் பேசினாள். வினைத்தொகை செய்தொழில். உவமை தொகை டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. வினைத்தொகை செய்தொழில். உவமை தொகை மதிமுகம். உம்மை தொகை 4-2. அன்மொழி தொகைனா பவளவாய் பேசினாள்.
கீழ்காணும் உயிரிழப்படைகளுள் பொருந்தா உயிரிழப்படை தொடரை சுட்டுக அப்படிங்கிறாங்க. எல்லாமே வந்து செய்யுளிசை அளபடை வந்திருக்கு. நமக்கு ஏ ஆப்ஷன் வந்து கெடுப்பதும் கெட்டாருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னிசை அளபடை. ஸோ உயிரிழப்படை அப்படின்னா வந்து 3 வரும். ஒன்று செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடைன்னு வரும். அதில் வந்து கெடுப்பதும் கெட்டாருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னிசை அளபடை. உளர் உழவர், தூது மலை, படாதவர் இதெல்லாமே வந்து என்ன செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை வந்து இசை நிறை அளபடை அப்படின்னு கூட கூறுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பொருந்தாத உயிரிழப்படை எது அப்படின்னா வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், கர்த்தா ஆகு பெயர் அல்லாத சொற்றொடர் வந்து எது? ஸோ நமக்கு வந்து ஆகு பெயர் அப்படின்னா வந்து 16 வகை தான் வந்து ஆகு பெயரோட வகைகள். ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கர்த்தா ஆகு பெயர் அல்லாத சொற்றொடர். ஸோ நீங்கள் இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷனை வச்சு இதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதலாம். திருவள்ளுவரை படித்துப்பார், தொல்காப்பியனை தொட்டு உணர், கம்பனை புரட்டிப்பார், இது எல்லாமே வந்துன்னா கர்த்தா ஆகு பெயர். நான் சமையல் கற்றேன், அதுதான் வந்து இதில் ஆடுவன்னாக இருக்குது. ஸோ அதில் கர்த்தா ஆகு பெயர் அல்லாத சொற்றொடர் அப்படின்னா வந்து நான் சமையல் கற்றேன், அதுதான். ஸோ வந்து கர்த்தா ஆகு பெயர் அப்படின்னாவே உங்களுக்கு திருவள்ளுவரை படித்துப்பார், தொல்காப்பியனை தொட்டு உணர், கம்பனை புரட்டிப்பார், இதெல்லாம் கர்த்தா ஆகு பெயருக்கான எடுத்துக்காட்டுகள். மரபு சொற்களின் அடிப்படையில் பின் வருவனவற்றுள் எது வந்து சரியானது அப்படிங்கிறாங்க. ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கேட்ட கழுதை கத்தியது அப்படிங்கிறாங்க. ஸோ கழுதைன்னா கத்தும், குயில்னா கூவும், ஆடுனா வந்து பட்டி அப்படிங்கிறாங்க. ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கேட்ட கழுதை கத்தியது. ஸோ அதுதான் கரெக்டான மரபு சொல்லாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆடு வந்து கொட்டில் வராது, ஆட்டு தொழுவம் வராது, ஆடு வந்து பட்டி தான். ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கேட்ட கழுதை கத்தியது. வினைத்தொகை என்னும் இலக்கணத்திற்கு சான்றாக வராத சொல் அன்லைன் பண்ணிக்கோங்க, வராதது. ஸோ இதில் 3 ஆப்ஷன் வினைத்தொகை இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வினைத்தொகை தான் போற்றக்கூடாது. ஸோ நல்லா பார்த்துங்க, வினைத்தொகை இல்லாத சொல்லை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பொங்கு கடல், செய்கொள்ளன், பொழிதருமணி இது எல்லாமே வந்து வினைத்தொகைக்கான எடுத்துக்காட்டு. இது கொலை புலி, இது மட்டும்தான் வந்து வினைத்தொகை அல்லாதது. நம்ம வந்து வினைத்தொகை அப்படின்னாவே வந்து வல்லினம் வந்து மிகா இடங்களில் தான் வந்து வினைத்தொகை வந்து வரும். ஸோ இதில் கொலை புலின்னு வந்திருக்கு, அதை வச்சு கூட நீங்கள் வந்து இதை ஆன்சர் டிக் பண்ணிக்கலாம். வினைத்தொகைக்கு வந்து ஏ ஆப்ஷன் வந்து வராது அப்படின்னா. ஏன்னா வந்து நம்ம பார்த்துருக்கோம் வல்லினம் மிகா இடங்களுக்கு வந்து என்ன வினைத்தொகையும் ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ நம்ம கேட்ட கேள்வி என்ன, வினைத்தொகை என்னும் இலக்கணத்திற்கு சான்றாக வராத சொல் எது அப்படின்னா ஏ ஆப்ஷன் கொலைப்புலி. ஸோ பொங்கு கடல், செய்கொள்ளன், பொழிதொருமணி இது எல்லாமே வினைத்தொகைக்கான சான்றுகள். ஈற்றடி ஈற்று சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு என்னும் பொது இலக்கணம் பெற்று அமையும் பா எது அப்படின்னா வந்து ஆசிரியப்பா அப்படிங்காங்க. ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு, இதுக்கான பொது இலக்கணம் பெற்று அமையும் பா அப்படின்னா வந்து ஆசிரியப்பா தான் வந்து சொல்கிறாங்க. ஒருமை பன்மை பிழைகளை வந்து நீக்குக அப்படிங்கிறாங்க. பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றார்கள் அப்படின்னா வந்து பெண்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து பன்மை. ஸோ முடிகின்றது வந்துன்னா பணிபுரிகின்றனர் அப்படிங்கிறது தான் முடியணும். ஏன்னா பணிபுரிகின்றாள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒருமையை தான் குறிப்பிடுது. ஸோ பெண்கள் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றனர், அதுதான் வந்து கரெக்டு. அடுத்து பாருங்கள், நாடகக்கலைக்கு மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா வந்து கூத்துக்கலை அப்படிங்கிறாங்க. நாடகக்கலைக்கு மற்றொரு பெயர் கூத்துக்கலை. ராஜதண்டனை இந்த நாடகத்தை வந்து யார் படைத்தார் அப்படிங்கிறாங்க, கண்ணதாசன். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து நம்ம பார்த்தோம், கண்ணதாசன் எழுதிய வந்து நாடகத்தோட பெயர் என்ன அப்படிங்கன்னா ஆப்ஷனில் ராஜதண்டனை வச்சுருந்தாங்க. ஸோ கேட்ட கேள்வி தான் திருப்பி கேட்குறாங்க. இந்த தடவை ராஜதண்டனை கொஸ்டினை வச்சுட்டு அதோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கேட்ட கேள்விகளை தான் கேட்குறாங்க, நல்லா பார்த்துங்க. ராஜதண்டனை இந்த நாடகத்தை வந்து யார் படைத்தார் அப்படின்னா வந்து கண்ணதாசன் தான் வந்து படைத்தார். ஸோ நம்ம பார்த்துருக்கோம், சாகித்ய அகாதமி விருது வந்து சேரமான் காதலிங்கிற புதினத்துக்காக தான் வந்து கண்ணதாசன் அவர்கள் வந்து வாங்கியிருப்பாங்க, சாகித்ய அகாதமி. ஸோ ராஜதண்டனை நாடகம் வந்து யாருடையது அப்படின்னா வந்து கண்ணதாசன் அவர்களுடையது. கண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து என்னென்னா முத்தையா. டைரியம் என்னும் லத்தீன் மொழி சொல்லு வந்து என்ன பொருள் அப்படின்னா வந்து நாட்குறிப்பு அப்படிங்கிறாங்க. டைரியம் என்னும் லத்தீன் சொல்லின் பொருள் நாட்குறிப்பு. வினையாளனையும் பெயரை வந்து குறிப்பிடுக. கொடு அப்படின்னா வந்து கொடுத்தவன்,
கொடுத்தவர், இது மாதிரி வரதான் வந்து வினையால் அணையும் பெயர். குற்றியல் உகரத்துக்கான மாத்திரை வந்து எவ்வளவு அப்படின்னா வந்து அரை மாத்திரை தான் வந்து ஒழிக்கும். குற்றியல் உகரத்திற்கான மாத்திரை அரை மாத்திரை. தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் தொகை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து ஜி.யு. போப் அவர்கள். தமிழ் செய்யுள் கலம்பகத்தின் என்ற தொகை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து ஜி.யு. போப். திருக்குறளை கூட 1886 மொழிபெயர்த்திருப்பாங்க. திருவாசகத்தை வந்து 1900 தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க. அகர வரிசைப்படி அமைந்த சொற்களை கண்டறிக. தமிழ், தாய்மொழி, துறை, தேன், இதுதான் வந்து அகர வரிசையில் அமைந்த சொற்கள். ரகசிய வழி என்னும் ஆங்கில நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து லிட்டன் பிரபு அப்படிங்கிறாங்க. ரகசிய வழி என்னும் ஆங்கில நூலின் ஆசிரியர் வந்து லிட்டன் பிரபு. இதை தழுவிதான் வந்துன்னா சுந்தரம் பிள்ளை அவர்கள் வந்து மனோன்மணியம் என்ற நாடக நூலை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ ரகசிய வழி என்னும் ஆங்கில நூலின் ஆசிரியர் வந்து லிட்டன் பிரபு. இதை தழுவி தான் வந்து மனோன்மணியத்தை வந்து சுந்தரனார் வந்து படைச்சிருப்பாங்க. ஸோ அதனால் மனோன்மணியங்கிறது வந்து ஒரு நாடக நூல். அது வந்து என்னென்னா ஒரு வழி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஆசிரியர் யார், மனோன்மணியத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து சுந்தரம் பிள்ளை அவர்கள். நம்ம கேள்வி என்ன, ரகசிய வழி என்னும் ஆங்கில நூலின் ஆசிரியர் லிட்டன் பிரபு. ஒரு பொருட் பன்மொழி சான்று அல்லாதது எது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆப்ஷனை பார்த்தாவே தெரியும். உயர்ந்து ஓங்கி, உயர்ந்து ஓங்கி ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். நடு மையம், நடுக்குனாலும் மையம்னாலும் ஒரே பொருள் தான். மிசை, மீனாலும் மேலே தான், மிசைனாலும் மேடு தான். ஸோ மிசைங்கிறது ஒரே பொருளை தான் குறிக்குது. மாடு மனை, இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஏபிசி எல்லாமே ஒரு பொருட் பன்மொழி. அதில் டி மட்டும்தான் வந்து ஆட் ஒன். ஸோ அதுதான் கரெக்டானது கிடையாது. அடுத்து பாருங்கள், நோய் தீர்க்க மூலிகைகள் அதன் பயன்கள் சொல்கிறாங்க. துளசி அப்படின்னா மார்புச்சளி வந்து நீங்கும். தூதுவளை அப்படின்னா வந்து இளைப்பு இருமல் வந்து போக்கும் அப்படிங்கிறாங்க. கீழா நெல்லி அப்படின்னா வந்து மஞ்சள் காமாலையை வந்து போக்கும். சோற்று கற்றாழை அப்படின்னா வந்து கருப்பை சார்ந்த நோயெலாம் வந்து நீங்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ துளசி அப்படின்னா வந்து மார்புச்சளி வந்து நீங்கும். தூதுவளை வந்து இளைப்பு இருமல் வந்து போக்கும். கீழா நெல்லி வந்துன்னா மஞ்சள் காமாலையை வந்து போக்குறதா வந்து கீழா நெல்லி. சோற்று கற்றாழை அப்படின்னா வந்து கருப்பை சார்ந்த நோயெல்லாம் வந்து நீங்கும் அப்படிங்கிறாங்க. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் யார் அப்படின்னா வந்து திருவி கல்யாண சுந்தரம். நேற்று பார்த்த கேள்வி கூட போட்டிருந்தாங்க. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் மூச்சை வந்து நின்ற நாள் வந்து எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு அது யாருடையதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவருடைய இறந்த ஆண்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் யார் அப்படின்னா வந்து திருவிக்கா. அவர் இறந்த ஆண்டு தான் 1953 செப்டம்பர் 17. நம்ம செப்டம்பர் 17 இன்னொருத்தவங்க கூட வருவாங்க. பெரியார் அவர்கள் பிறந்த நாள் கூட வந்து செப்டம்பர் 17 தான் வரும். இதே செப்டம்பர் 15 அப்படின்னா வந்து அண்ணா பிறந்த நாள் தான் செப்டம்பர் 15. அதை ரீகால் பண்ணிக்கோங்க. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் யார் அப்படின்னா வந்து திருவிக்கா. திருவிக்காவுக்கு வந்து ஒரு சிறப்பு பெயர் இருக்குது, தமிழ் தென்றல் அப்படின்னு. அருளென்னும் அன்பின் குளவி பொருளென்னும் செல்வச் செவிலியால் உண்டு என்னும் குரட்பாவின் படி சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. அன்புனா தாய், அருள் அப்படின்னா குழந்தை, பொருள் அப்படின்னா வந்து வளர்ப்பு தாய் அப்படிங்கிறாங்க. அன்புனா தாய், அருள்னா குழந்தை, பொருள்னா வளர்ப்பு தாய். தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு 60 விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தவர் யார் அப்படின்னா வந்து காமராஜர் அவர்கள் தான். தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு 60 விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தவர் வந்து யார் அப்படின்னா வந்து காமராஜர். காமராஜர் அவர்கள் தான் வந்து சிஎம் வந்து 1954லேருந்து 63 வரையும் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ 9 ஆண்டுகள் வந்து நமக்கு வந்து சிஎம்மாக தமிழ்நாட்டுக்கு வந்து பணியாற்றியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் திட்டம் அப்படின்னு வந்து நேஷ்னல் லெவலில் வந்து என்ன காங்கிரஸ் வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன கல்வி, படிக்காத மேதை, இதெல்லாம் வந்தோன்னா காமராஜருக்கு வழங்க வந்து வேறு பெயர்கள். கர்ம வீரர், படிக்காத மேதை. மதிய உணவு திட்டத்தை கூட வந்து காமராஜர் அவர்கள் தான் அறிமுகம் செஞ்சுருப்பாங்க 1956. அதை தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1982 வந்து சத்துணவு உணவு திட்டமாக வந்து மறுவடிவம் செஞ்சுருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மதிய உணவு திட்டம் அப்படின்னா வந்து காமராஜர் அவர்கள் 1956, சத்துணவு திட்டம் அப்படின்னா 1982 எம்ஜிஆர் அவர்கள். நமக்கு என்ன கேள்வி,
தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு 60 விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தவர் யார் அப்படின்னா வந்து காமராஜர். ஒரு இடம் கேட்டிருக்காங்க, அவர் வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து சிஎம்மாக பதவி வகித்தாங்க அப்படின்னு. 9 ஆண்டுகள். 1954 டு 63 வரை தான் அவங்களோட பீரியடு. மொத்தம் 9 ஆண்டுகள். அவங்க ஜூலை 15 வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடுறோம் அவரோட பிறந்த நாள். பொருந்தாத சொல்லை வந்து காண்க அப்படிங்கிறாங்க. சத்துருக்கினன், பரதன், சுக்ரீவன். இதில் வந்து பொருந்தாதது வந்து எது அப்படின்னா வந்து நகுலன் அப்படிங்கிறாங்க. வன்மையில்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மையில்லை நேர் செருணர் இன்மையால், மேற்கண்ட அடிகளால் சிறப்பிக்க பெறும் நாடு எது அப்படின்னா வந்து கோசல நாடு அப்படிங்கிறாங்க. வன்மையில்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மையில்லை நேர் செருண இன்மையால், மேற்கண்ட அடிகளால் சிறப்பிக்க பெறும் நாடு எது அப்படின்னா வந்து கோசல நாடு. நீரின் வந்த நிமிர்மறி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் எனும் செயலடிகள் இடம்பெறும் நூல் வந்து என்ன பட்டினப்பாலை. அதிகமாக வந்து ஃபர்ஸ்ட் லைனை கொடுத்துட்டு தான் அதிகம் கேட்டிருக்காங்க. நீரின் வந்த நிமிர்மறி புறவியும் காலின் வந்த கருங்கரை மூடையும் இந்த அடிகள் இடம்பெறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து பட்டினப்பாலை. 2 எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரும் குற்றியலுகர வகை எது அப்படின்னா வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படிம்பாங்க. மாசு இதெல்லாம் வருது பார்த்துங்களா. குசுடு துபுரில் வந்து முடியணும். அதுவும் வந்து என்ன நெடில் எழுத்தை அடுத்து வந்து குசுடு துபுர் வரதான் நம்ம வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரும் குற்றியலுகரம் எது அப்படின்னா வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். புரட்சி முழக்கம் என்ற நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா வந்து சாலை இளந்திரையன். புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து சாலை இளந்திரையன். பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் எழுதாத நூல் வந்து எது? இப்போதான் பார்த்தா ராசதண்டனைங்கிற நாடக நூலை படைத்தவர் யார் அப்படின்னா வந்து கண்ணதாசன். ஸோ இயேசு காவியம், கள்ளக்குடி, தைப்பாவை இது எல்லாமே வந்தோன்னா கண்ணதாசன் அவர்களுடையது. திருக்கை வழக்கம் யாருடையது அப்படின்னா வந்து கம்பர் அவர்களுடையதான் திருக்கை வழக்கம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இயேசு காவியம், தைப்பாவை, கள்ளக்குடி இது எல்லாமே கண்ணதாசன் அவர்களுடைய நூட்கள். சிங்கம் அப்படின்னா வந்து முழங்கும், மயில் அகவும், புலி உருமும், குதிரைனா கணைக்கும். அதோட மரபை வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கம்னா முழங்கும், மயில் அகவும், புலி உருமும், குதிரை கணைக்கும். பொருந்தாத சொல்லை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. கரிசலாங்கண்ணியோட வேறு பெயர் வந்து என்ன அப்படின்னா வந்து இது வந்து பொருந்தாததான். ஏன்னா ஞான பச்சிலை வந்து தூதுவளைக்கு தான் வரும். பொருந்தாத சொல்லை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர் தேகராஜம், பிருங்கராஜம், கையாந்தரை இது எல்லாமே கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். ஞான பச்சிலை எதுக்கு சொல்லுவாங்கன்னா தூதுவளை தான் ஞான பச்சிலை அப்படிங்கிறாங்க. மாறியுள்ள சொற்களில் முறையானதை எழுதுக அப்படிங்கிறாங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிறாங்க. மாறியுள்ள சொற்களில் முறையானது வந்து என்ன? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. டேஸ் எழுத்துக்கள் மேல்வாயை நாக்கின் நுனி தடவுவதனால் பிறக்கின்றன அப்படிங்கிறாங்க. இல் எழுத்துக்கள் மேல்வாயை நாக்கின் நுனி தடவுவதால் பிறக்கின்றன. நீங்கள் சொல்லி பார்த்தாவே தெரியும். இல் என்ற எழுத்துக்கள் மேல்வாயை நாக்கின் நுனி தடவுவதனால் பிறக்கின்றன. அடுத்து பாருங்கள், இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. தே அப்படின்னா வந்து தெய்வம் இல்லைன்னா கடவுள் வரும். வி அப்படின்னா வந்து மலர். பை அப்படின்னா வைக்கோல் வந்து கரெக்டு. கா அப்படின்னா வந்து சோலை. இந்த 4 ஆப்ஷனுக்குள்ளே தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. தே அப்படின்னா வந்து தெய்வம் வந்திருக்கணும், வி அப்படின்னா வந்து மலர் வந்திருக்கணும், கா அப்படின்னா வந்து சோலை வந்துடும். ஸோ இது 3மே மாற்றி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இருக்கிறது வைக்கோல். ஸோ பொருத்தமான இணை அப்படின்னா வந்து வைக்கோல் மட்டும்தான் வந்து கரெக்டு. அடுத்த ஒரு இலக்கண குறிப்பு அறிதல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெந்து உலர்ந்து வினையச்சங்கள். மேலும் வந்து இது ஒரு மென்தொடர் குற்றியலுகரங்கள். இந்து வந்திருக்கு பார்த்தீங்களா, அதான் மென்தொடர் குற்றியலுகரங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெந்து உலர்ந்துங்கிறது வினையச்சங்கள். ஓகே, அது வந்து குற்றியலுகரங்களையும் வந்து குசுடு துபுரில் வந்து முடியணும். அது வந்துன்னா மெல்லின எழுத்து வந்திருப்பேன் இந்து. அதனால இது வந்து ஒரு மென்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறாங்க. முற்று பெறாத வினைச்சொல் வினையை கொண்டு முடிவதான் வந்து வினையச்சம். அந்த நீங்கள் எக்ஸாம்பிளை எடுத்து பார்த்தாவே தெரியும். ஒரு முற்று பெறாத வினைச்சொல் வினையை கொண்டு முடிவது வினையச்சம். குற்றியலுகர சொல்லில் ஈற்று அயல் எழுத்து மெல்லினமையாய் அமைவதான் மென்தொடர் குற்றியலுகரம். நீங்கள் இந்த ஆப்ஷனில் செக் பண்ணலாம். இந்த ஈற்று அயல் எழுத்து அப்படின்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி எழுத்து தான் ஈற்று அயல் எழுத்து.
இந்து அது வந்து மெல்லினமையாய் அமைவது மென்தொடர் குற்றியலுகரம். ஸோ கரெக்டு. ஸோ வெந்து உலர்ந்துங்கிறது வினையச்சம், அது மென்தொடர் குற்றியலுகரம். ஒரு முற்று பெறாத வினைச்சொல் வந்து வினையை கொண்டு முடிவதான் வினையச்சம், அதுவும் கரெக்டு. குற்றியலுகர சொல்ல வந்து ஈற்று அயல் எழுத்து வந்து ஒரு மெல்லினமையில் அமைவதான் மென்தொடர் குற்றியலுகரம். அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா வந்து வான்மலை தான், வான் கூட்டல் மலை வான்மலை. ஒரு புதுசாக ஒரு எழுத்து வந்து பிறக்கவும் இல்லை, ஒரு எழுத்து வந்து மறையவும் இல்லை, திரியவும் இல்லை. ஸோ வான் கூட்டல் மலை வான்மலை அந்த எழுத்து அப்படியே வந்திருக்கனால அது இயல்பு புணர்ச்சி. இதே தோன்றல் விகாரம் அப்படின்னா மொழி கூட்டல் பொருள் மொழி பொருள் இப்பு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால வந்து அது வந்து தோன்றல் விகாரம். இதே கெடுதல் விகாரம் அப்படின்னா வந்து எதை சொல்லுவோம்னா மரம் கூட்டல் வேர், மரம் கூட்டல் வேரில் அந்த இம்மு போயிடுது, மர வேர்னு வருது பார்த்தீங்களா, அதனால இது வந்து ஒரு கெடுதல் விகாரம். திரிதல் விகாரம் அப்படின்னா கல் கூட்டல் சிலை கல் சிலைன்னு வராமல் கற்சிலைன்னு வந்திருக்கு. ஸோ அந்த இல்லு வந்து இர்ரா திரிஞ்சிருக்கிறதுனால இது வந்து திரிதல் விகாரம். இயல்பு புணர்ச்சி அப்படின்னா வான்மலை, தோன்றல் விகாரம்னா மொழி பொருள், கெடுதல் விகாரம் மரவேர், திரிதல் விகாரம்னா கற்சிலை. பிழையான சீர் வந்து எது அப்படிங்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து பிரிக்கும் போது வந்து நேர் அப்படின்னா வந்து குறில் தனித்த ஒற்று, நெடில் தனித்த ஒற்று வந்தால் நேர் வரணும். நிறை அப்படின்னா குறில் ஒற்று வரணும், இல்லைன்னா குறில்னு வரணும். அப்படின்னா குறில் நெடில் ஒற்று அது மாதிரி தான் வரணும். பிரிக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும். ஆதல் அதை எப்படி பிரிக்கலாம், ஃபஸ்ட்டு ஆங்கிறது நெடிலுங்கிறதுனால அது நேர் வரணும், தல் அப்படிங்கிறதுனால ஒரு குறில் ஒற்று வந்திருக்கனால நேர். ஸோ நேர் அசை கரெக்டு. ஆகுல அப்படிங்கையில் ஆ மட்டும் நெடில் வந்திருக்கிறதுனால நெடில் மட்டும் நேர், குல அப்படிங்கிறனால ரெண்டு குறில் இணைந்து வந்திருக்கனால அது வந்து நிறை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நீர அப்படிங்கிறதுலேருந்து நீங்கிறது வந்து நெடில் மட்டும் தனித்து வந்திருக்கு, ஏன்னா குறில் தனித்து நெடில் தனித்து வந்திருந்தாவே அது வந்து நேர். ஸோ நீ வந்து நெடில், அதனால வந்து நேர். ர அப்படிங்கிறது வந்து குறில் வந்திருக்கிறதுனால நேர். நீங்கள் கேட்கலாம் வந்து ஸோ வந்து அதில் வந்து நெடிலும் வந்திருக்கு குறிலும் வந்திருக்கு, அது வந்து நிறையாக போடலாமே, அப்படி போடக்கூடாது. ஏன்னா குறிலுக்கு அடுத்து நெடில் வந்து அதை நிறைன்னு போடலாம். ஆனால் நேர் எப்படி சொல்ல வரேன்னா குறில் நெடில் அப்படின்னு வந்தால் நிறை போடலாம், குறில் நெடில் ஒற்று வந்தாலும் நிறை போடலாம். ஆனால் நெடில் குறில்னு பிரிக்க முடியாது, நெடில்னு தனியாக பிரிக்கணும், குறில்னு தனியாக பிரிக்கணும். ஸோ நீனு வந்து நேர் வரணும், ரேவை தனியாக பிரிக்கும் போது நேர் வரும். இதை எப்படி பிரிப்போம் அப்படின்னா வந்து பி அப்படிங்கிறது குறில் தான், ர அப்படிங்கிறது குறில் தான். ஸோ ரெண்டுமே குறில் வந்துருங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து நிறை தான் வரணும், நேர் வந்து வராது. ஸோ இதில் வந்து அசை வந்து பிழையான சீர் வந்து எது அப்படின்னா வந்து டி ஆப்ஷன் தான் வந்து இதில் பிழையாயிருக்கு. பாஞ்சாலி சபதத்தின் பிரிவுகள் பாடல்கள் எண்ணிக்கையில் பின்வருவனவற்றில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் பாஞ்சாலி சபதம்னா அதனோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து பாரதியார். அது பாஞ்சாலி சபதத்தோட பிரிவுகள் என்ன, 2 பாகங்கள் இருக்குது, 5 சர்க்கங்கள் இருக்குது, 412 வந்து பாக்கள் இருக்குது. 2 பாகங்கள் 5 சர்க்கங்கள் 412 வந்து பாக்கள். பழந்தமிழ் கற்றல் இன்பம் பலநாடு கற்றல் இன்பம் பலநாடு சுற்றல் இன்பம் என பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து சுரதா. பழந்தமிழ் கற்றல் இன்பம் பலநாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் சுரதா வந்து என்னென்னா ஓமை கவிஞர் அப்படின்னு வந்து கூறுவாங்க. இவர் வந்து பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் இவர் சுப்புரத்தின தாசன் அப்படின்னு கூட மாற்றி அதை தான் சுருக்கி சுரதா அப்படின்னு வச்சுருப்பாங்க. இவரோட இயற்பெயர் வந்து ராஜகோபாலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கேள்வி என்ன, பழந்தமிழ் கற்றல் இன்பம் பலநாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் வந்து சுரதா. வெள்ளைக்கார சண்டையினால் விளைந்த அழிவினை ஐயோ என் ஒரு நாவினால் எங்கனம் சொல்வேன் எவ்வகை வாக்கியம் அப்படின்னா வியப்பு வாக்கியம். சாரி, நீங்கள் அந்த ஐயோ அந்த வார்த்தையை வச்சே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சலாம், இது வந்து ஒரு வியப்பு வாக்கியம். வெள்ளைக்காரர் சண்டையினால் விளைந்த அழிவினை ஐயோ என் ஒரு நாவினால் எங்கனம் சொல்வேன், இது ஆச்சரியக்குறிலாம் வந்துருப்போம், இதை வச்சு சொல்லலாம், இது வந்து ஒரு வியப்பு வாக்கியம். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்துமே சமய காப்பியம் அப்படிங்கிறது. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் எல்லாமே வந்து சமண காப்பியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்துமே வந்து சமய காப்பியம். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் வந்து சமண சமய காப்பியம். இதே ஐம்பெருங்காப்பியங்கள் வந்து 2 காப்பியம் மட்டும்தான் பௌத்த காப்பியம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று மணிமேகலை, இன்னொன்று வந்து குண்டலகேசி, அது ரெண்டுமே வந்து என்ன பௌத்த காப்பியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.